தெற்கு திக்கில் படையெடுத்து ஆதிரைகளை கவர்ந்த திரிகர்த்தராயனின் படைகளை விராட மன்னன் பாண்டவர்கள் 4 அர்ச்சுனன் தவிர உதவியுடன் தோற்கடித்து பசுக்களை மீட்ட தோடு அத்திரிகர்த்தராயனையும் சிறைப்பிடித்தான். கங்கபட்டரின் வேண்டுகோளுக்கிணங்க அவனை விடுதலை செய்தான். அவனும் தன் சேனைகளுடன் வெட்கத்தோடு தன்னிருப்பிடம் போய் சேர்ந்தான். விராட மன்னன் அடுத்து துரியோதனன் படைகள் வருமோ என்ற எண்ணத்துடன் அரண்மனை திரும்பாது பாசறையிலேயே தங்கியிருந்தான். திரிகர்த்தராஜன் தோல்வியுற்றான் என்பதை கேட்டு துரியோதனன் தலைமையில் பெரும்படை வந்து விராட நகரின் வடக்கு பக்கத்தில் முற்றுகையிட்டு செந்நெல் வயல்களை அழித்ததோடு பசுக்களை கவர்ந்து செல்லலாயிற்று. உடனே இடையர்கள் விரைவாக அரண்மனை சென்று, இளவரசே, மன்னன் விராடன் தென்புறத்தில் ஆனிரைகளை மீட்கச் சென்ற சமயம் பார்த்து கௌரவர் படைகள் வடபுறத்தில் அழிவு செய்கின்றன. ஆகையால் நீங்கள் தலைமையேற்று இருக்கின்ற சேனையை அழைத்து கொண்டு போரிட்டு பசுக்களை மீட்க வேண்டும் என்று விராடன் மகன் உத்தரனை வேண்டிக் கொண்டனர். அதனை கேட்டு சுதேஷ்னை, தன் மகன் வயதில் சிறியவன், அவனால் பெரும்படையை எதிர்த்து போரிட முடியாது என அஞ்சி அரண்மனை மகளிரை அழைத்து அவர்கள் கைகளில் ஆயுதங்களை கொடுத்து விராடன் வரும்வரை நகரத்தை காப்பாற்றுங்கள் என்று உத்தரவிட்டாள். இதனை அறிந்த உத்தரன், நான் ஆண்பிள்ளை இருக்கும் போது பெண்கள் போருக்கு போகலாமா? நல்ல தேர்ப்பாகன் வாய்த்திடின் பகைவர் கூட்டங்களை போரிட்டு அழித்து நம் பசுக்களை மீட்டு வருவேன் என்று ஜம்பமாக கூறினான். அவன் கூறிய வார்த்தையை விரதசாரிணி என்னும் பாஞ்சாலி கேட்டு பிருகன்னலையிடம் சென்று பசுக்கூட்டங்களை மீட்பதற்கு உத்தரனுக்கு உதவி செய்யுமாறு சொல்ல அவளும் அர்ச்சுனன் சம்மதித்தாள். அதன்பின் உத்தரகுமாரனிடம் வந்து, இளவரசே, நம்முடைய அரண்மனையில் இருக்கும் பிருகன்னலை என்னும் பேட்டிக்குச் சமமாக தேரோட்டுகின்றவர்கள் யாருமில்லை. ஆகவே அவளை அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று கூறினாள். பேட்டி என்று கேவலமாக நினைக்காதீர்கள். பேட்டியின் துணை கொண்டு வெற்றி பெற்றால் ஆண்பிள்ளையாகிய எனக்கு பெருமையில்லை என்று கூறி உத்தரகுமாரன் பிருகன்னலையை தேர்ப்பாகனாக வைத்துக் கொள்ளச் சம்மதிக்கவில்லை. ஆனாலும் விரதசாரிணி விடவில்லை. உத்தரகுமாரனிடம், இளவரசே, பிருகன்னலையை பேட்டி என்று கேவலமாக நினைக்காதீர்கள். காண்டவ வன தகனத்தின்போது அர்ச்சுனனுக்கு தேரைச் செலுத்தி வெற்றியை தேடிக் கொடுத்தாள். ஆதலால் அவளை அழைத்துச் செல்லுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் என கூறினாள். நிறைய ஆடைகளை எடுத்து வருகிறோம். உடனே அரண்மனை மகளிர் பேட்டியை அழைத்து வர பேட்டியாகிய அர்ச்சுனன் உத்தரனுக்கு தேரோட்டச் சம்மதித்தான். அதனால் உத்தரகுமாரன் மனையகம் புகுந்து போர்க்கோலம் பூண்டு தன் தாய் சுதேஷ்ணையை வணங்கினாள். பகைவர் களை வென்று நம் பசுக்களை மீட்டு வருக என்று ஆசி கூறி வழி அனுப்பினாள். தங்கை உத்தரை ஆலஞ்சுற்றித் திருஷ்டி கழித்து பின் விளையாட்டுச் சிறுமி ஆதலின் உத்தரனை பார்த்து, அண்ணா, பாண்டவர்களை வென்று என் பாவைகளுக்கு உடுத்தும்படி நல்ல ஆடைகளை கொண்டு வாருங்கள் என்றாள். உத்தரன் அமைதியாக இருக்க, பிருகந்தலை நிறைய ஆடைகளை எடுத்து வருகின்றோம் என்று கூறினாள். உடனே உத்தரன் மகளிர் வாழ்த்து கூற பிருகன்னலையாகிய பேட்டி 4 குதிரைகள் பூட்டிய தேரினை செலுத்த போர்க்களம் சென்றான். அங்கு துரியோதனன் படைகள் எங்கனும் பறந்து இருக்க கண்டு நடுநடுங்கினான். கை கால்கள் உதறல் எடுத்தன. அதனை பார்த்த பிருகன்னலை, இளவரசே, பயப்பட வேண்டாம். போரில் இறந்தால் வீர சொர்க்கம் அடையலாம். வெற்றி பெற்றால் புகழோடு நல்ல வாழ்வையும் பெறலாம். பசுக்களை மீட்காது சென்றால் கௌரவர்கள் நம்மை பார்த்து இகழ்வர். ஆதலின் தைரியமாக போர்க்களத்திற்கு வருக என்றாள். அப்பொழுது உத்தரன், ஏ பேட்டி, நீ எனக்கு துணையாக மாட்டாய். உனக்கு அம்பு விடத் தெரியாது. நான் தனியாளாய்த்தான் எதிர் நின்று போரிட வேண்டும். பகைவர் படையோ மிக பெரியது. அது மட்டுமல்லாமல் வணங்காமுடி மன்னன் துரியோதனன் என்ன, ஆசாரியர் துரோணர் என்ன, பிதாமகர் பீஷ்மர் என்ன, கிருபாசாரியர் என்ன, கர்ணன் என்ன, பெரிய பெரிய ஜாம்பவான்களெல்லாம் ஒன்று கூடி போருக்கு வந்தால் சிறியவனாகிய என்னால் எப்படி அவர்களை எதிர்த்து போரிட முடியும்? வெற்றியை எப்படி பெற முடியும்? வினைவலியும் தன் வலியும் மாற்றான். வலியும் இருவர்க்கும் துணையாக வருகின்றவர் வலிமையையும் ஆராய்ந்து பார்த்து தன் வலிமை மிக்கிருந்தால்தான் போரிட வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நான் காண்டீபம் ஏந்திய அர்ச்சுனனா? இவர்களையெல்லாம் எதிர்த்து முறியடிக்க அதனால் தோற்றோம் என்று பழி வந்தாலும் மற்ற தேசத்தை பாழாக்கி ஆனிரைகளை கவர்ந்து சென்றாலும் பரவாயில்லை. பிருகன்னலையே, தேரை திருப்பி ஓட்டு என்றான். உன் உயிர் போனால் என் உயிரையும் இழப்பேன். அதனை கேட்டு பிருகன்னலை, இளவரசே,
போரிட பயந்து திரும்பி நாள் பகைவர்கள் நகைப்பர். நீங்கள் கூறிய சபதம் பொய்க்கும். உங்களை வாழ்த்தி அனுப்பிய மகளிர் இகழ்வர். அரச குலப்புகழ் பொன்றும் உலகு பழி தூற்றும். அஞ்ச வேண்டா, நான் தேர் செலுத்தினால் பகைவர் திசை தடுமாறி பின்னிடுவர். ஓரம்பாலேயே பசுக்களை மீட்டு வெற்றி பெறலாம். நிலை தடுமாறாதீர், நான் போரில் புறமுதுகிட மாட்டேன். ஒரு கால் உன் உயிர் போனால் என் உயிரையும் இழப்பேன். ஆதலின் உங்களுக்கு எந்தவித அச்சமும் தேவையில்லை என்று ஆறுதல் வார்த்தைகள் கூறினான். அதனை கேட்டு உத்தரன், பேடி, இந்த பகைவர்களை எளிதில் வென்று விடலாம் என்று கற்பனை செய்து தேர்ச்சாரதியாய் வந்துவிட்டாய். எதிரே நிற்கின்ற படைகள் யாருடைய படைகள்? எத்தகைய படைகள் என்று எண்ணி பார்த்தாயா? நன்றாக பயிற்சி பெற்ற கௌரவ படைகள் அல்லவா? அவற்றை நீ நினைக்கின்ற நக்கின்ற மாதிரி எளிதில் வெல்ல முடியாது. நான் உன்னை நம்பி உன்னுடன் வருவேன். ஆனால் நான் பிழைப்பது எது? நீ சாரதியாக வரவில்லை, எனக்கு நாகத்தான் வந்துள்ளாய் என்று பலவாறு புலம்பினான். கௌரவர் படைகளை பார்த்து அஞ்சிய அவன் வில்லையும் அம்புகளையும் தேரின் மீது போட்டுவிட்டு தேரினின்று இறங்கி ஓடலானான். அர்ச்சுனன் தேர்க்குதிரைகளை கட்டி விட்டு அவன் பின்னால் ஓடி கையை பற்றி இழுத்து கொண்டு வந்தான். அப்பொழுது உத்தரன் பேட்டியை பார்த்து, பிருகந்தலை என்னை நகருக்கு கொண்டு போனால் என் தாய்க்கு உயிரளித்தவள் ஆவாய். உனக்கு யானை, தேர், குதிரைகளோடு ஊர்களையும் பரிசளிக்கின்றேன். என்னை விட்டுவிடு என்றான். பேட்டி அவனை பார்த்து, அனுபவமற்ற சிறுவனே, என்னை பேட்டி என்று எண்ணாதே, என் வார்த்தைகளை கேள். பகைவர்களை புறமுதுகிட்டோடச் செய்யவும் விராட நகரத்தார் உன்னை வெற்றி வீரன் என மகிழ்வோடு எதிர்கொண்டு வரவேற்கவும் உன் தாய் தந்தையர் உன்னை ஆனந்தத்தோடு அரவணைத்துக் கொள்ளவும் போரினை செய்து பசுக்கூட்டங்களை மீட்கவும் என்னால் முடியும். அவசியமின்றி மனத்தளர்ச்சி அடையாதே. உனக்கு போர் செய்ய பயமாயிருந்தால் நான் போர் செய்கிறேன். நீ தேர் ஓட்டு என்று கூற உத்தரன் தேர் ஓட்ட ஒப்புக்கொண்டான். கௌரவ படையினர் சிரித்தனர். வன்னிமர மார்க்கத்தில் கௌரவர் சற்று தூரத்தில் நிற்கக் கண்டு உத்தரன் அஞ்சி தேரை விட்டு இறங்கி ஓடலானான். உடனே அர்ச்சுனன் ஓடிச் சென்று அவனை பிடித்து கொண்டு வந்த தேரில் அமர்த்தினான். அதனைக் கண்டு கௌரவ படையினர் இகழ்ந்து சிரித்தனர். ஆனால் அருகிலிருந்த துரோணர், பீஷ்மர் ஆகிய இருவரும் உத்தரன் ஓடுவதையும் அவனை பற்றி கொணர்ந்து அர்ச்சுனன் தேரில் அமர்த்தியதையும் பார்த்தனர். இவர்கள் யாராயிருக்கக்கூடும் எனச் சற்று சிந்தித்தனர். அப்பொழுது திரிகர்த்த ராசனுக்கு எதிராக விராட மன்னனுக்கு உதவியாக 4 பேர் போரிட்டது ஞாபகம் வந்தது. அந்த 4 பேர் தருமன், பீமன், நகுலன், சகாதேவனாக இருக்கக்கூடும் என அனுமானித்தார்கள். அதனால் இங்கு உத்தரனை பிடித்து வந்து தேரில் அமர்த்திய பேட்டி நிச்சயம் அர்ச்சுனன்தான் எனவும் அவனால் பிடிக்கப்பட்ட சிறுவன் உத்தரனாயிருக்கலாம் எனவும் எண்ணினர். அவர்கள் அவ்வாறு எண்ணியவுடன் அங்கு கௌரவர் சேனை வந்தது. அப்பொழுது பல துன்னிமித்தங்கள் தோன்றலாயின. வானம் இடித்தது, 8 திக்குகளும் நடுங்கின, நட்சத்திரங்கள் பகலில் உதிர்ந்தன, மேகம் இரத்தமழை பொழிந்தது. மலர் மாலைகளில் மனத்திற்கு பதிலாக புகை நாற்றம் வீசியது. காகம், பூனை, பேய் போன்றவை எதிரிட்டன. இவ்வாறு பல தீமித்தங்கள் தோன்றின. இவற்றைக் கண்ட துரோணர் படைவீரர் களை நோக்கி, துன்னிமித்தங்கள் தோன்றியுள்ளன, அவை தீயனவற்றை விளைத்தே தீரும். அர்ச்சுனன் தனியனாய் நம்மீது வில்லெடுத்து போரிட வருகின்றான். என்றாலும் உயிரே போனாலும் பசுக்களை திருப்பிக் கொடுத்தல் நேர்மையா காது? போர்க்கு அஞ்சுகிறவர்கள் 4 வகை படைகளின் நடுவில் பசுக்களை நிறுத்திக் கொண்டு அவற்றை பாதுகாத்தீருங்கள். பகைவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றார். மிகுதியான பசி கொண்ட சிங்கம். அதன்பின் பிதாமகர் பீஷ்மர் துரியோதனனிடம், மன்னா, அர்ச்சுனன் 12 வருட வனவாசமும் 1 ஆண்டு அஞ்ஞாதவாசமும் குறைவரக் கழித்து விட்டு மறுநாள் நம்முடன் போரிட வந்துள்ளான் என்றார். அதனை கேட்டு ஆசாரியர், துரோணர் அப்படியா என்று வியப்புடன் கூறி, மிகுதியான பசி கொண்ட சிங்கம் 1 பானைகள் மீது பாய்வது போல அர்ச்சுனன் தம்முடைய படைகளுக்கெதிராக போரிட வந்துள்ளாள். அவனை வெல்லக்கூடியவர் யார் இருக்கின்றார்கள் என்று உள்ள மகிழ்ச்சியுடன் கூறினார். மீண்டும் காட்டுக்கு அனுப்பி விடலாம். அதனால் கோபமடைந்த கர்ணன், ஆசானாகிய கிய உனக்கு சிறப்பு செய்து தன்னுடன் துரியோதனன் வைத்திருப்பது பகைவரின் ஆண்மையை வியந்து பேசி நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொள்வதற்கா என்று குத்தலாக கேட்டான். அப்பொழுது அரவ கொடியோன் துரியோ தனன் கர்ணனை பார்த்து, தன்பா,
குறுவை ஒன்றும் சொல்லாதே, இவன் அர்ச்சுனனாயிருப்பின் அஞ்ஞாதவாசம் ஆண்டு முடியவில்லை என்று கூறி அந்த அர்ச்சுனனோடு எஞ்சிய பாண்டவர் களையும் காட்டிற்கு மீண்டும் அனுப்பி விடலாம். அர்ச்சுனன் இவன் இல்லை என்றால் நம் கையால் மாண்டுவிடப் போகின்றான். அதனால் வீணாக ஏன் பேசிக் கொண்டிருக்கின்றாய் என்று கூறினான். உத்தரகுமாரன் தேரோட்ட அத்தேரில் சென்ற அர்ச்சுனன் வன்னிமரத்தின் அருகில் சென்று, இம்மரப்பொந்தில் 5 பேருடைய ஆயுதங்கள் உள்ளன, அவற்றில் வில்லை மட்டும் எடுத்து வா என்று கூறினான். அவன் சொற்படி உத்தரகுமாரன் மரத்தின் அருகே சென்றான். மரப்பொந்தில் உள்ள ஆயுத மூட்டையை எடுக்கப் போனான். ஆனால் அம்மூட்டை பாம்பாக மாறிச் சீறியது. அதைக் கண்ட உத்தரன் நடுநடுங்கி பயந்து போய் அர்ச்சுனனிடம் கூறினான், ஆயுத மூட்டை பொதியை மந்திரித்து மரப்பொந்தில் அன்று பாண்டவர்கள் வைத்துவிட்டுச் சென்றனர். ஆதலின் அவர்கள் அல்லாது வேறு யார் எடுக்க முனைந்தாலும் அது பாம்பாகச் சிறும் என்பது அர்ச்சுனனுக்கு தெரியுமாதலின் அவன் அஞ்சவும் இல்லை, வியப்படையவும் இல்லை. அப்பொழுது உத்தரனிடம் அர்ச்சுனன், பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம், ஆண்டு அஞ்ஞாதவாசம் செய்து முடிக்கும் மூட்டையை இங்கு வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்கிருக்கிறார்களோ என்ன ஆனார்களோ தெரியவில்லை என்று கூறினான். அதனை கேட்டு உத்தரன், பேடி தருமத்திலும் பொறுமையிலும் உயர்ந்து விளங்கும் பாண்டவருக்கே இந்த துன்பம் வருமா? என் தருமம் என்பது எங்கே இருக்கும் என்று கூறி வருத்தமடைந்தான். வரையில் ஆயுத கெடு நேற்றோடு முடிந்தது. அப்பொழுது அர்ச்சுனன் உத்தரனிடம், இளவரசே, பாண்டவர்களும் திரௌபதியும் ஆண்டு அஞ்ஞாத வாசத்தை உங்கள் அரண்மனையில்தான் கழித்தனர் என்று கூற, வியப்புடன் உத்தரன் அவனை பார்த்து, அப்படியென்றால் எங்கள் அரண்மனையில் இப்பொழுது இருக்கின்றார்களா என்று கேட்டான். ஆச்சரியப்படாதே உத்தரா, உங்கள் அரண்மனையில் அரசருக்கு துணையாக இருக்கும் கங்கப்பட்டர்தான் தருமபுத்திரர், மடப்பள்ளியில் சமையல் வேலை செய்யவும் பலாயனன்தான் பீமன், குதிரைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் தாமக்கிரந்திதான் மாத்ரிதேவி புதல்வன் நகுலன், பசுக்களை காத்து வருபவன்தான் தரணிபாலன் என்று அழைக்கக்கூடிய சகாதேவன், விரதசாரிணி என்ற பெயரால் அரசிக்கு தோழியாக விளங்கும் வண்ண மகள்தாள் கிரௌபதி, ஊர்வசியின் சாபத்தை பெற்று பிருகந்தலை என்ற பெயரில் பேட்டியாய் திரிபவள்தான் உன் எதிரில் நிற்கும் அர்ச்சுனன். எங்கட்கு ஆண்டு என விதிக்கப்பட்ட கெடு நேற்றோடு முடிந்துவிட்டது. அதனையடுத்து இன்னும் நன்றாக தெரிந்து கொள்வதற்காக அர்ச்சுனனுக்கு உரிய வேறு 10 பெயர்கள் கூறுக என்று உத்தரன் கேட்டலும் அர்ச்சுனன் கூறுவானாயினான். பர்க்குனன் பங்குனி உத்தர நாளில் பிறந்தவன் ஆதலின் இப்பெயர் வந்தது. கிரீடி தேவேந்திரனால் முடி சூட்டப் பெற்றவன் ஆதலால் இப்பெயர் வந்தது. சுவேதவாகனன் வெண்ணிறமான பாயும் குதிரைகளை பெற்றிருந்ததனால் இப்பெயர் வந்தது. வீப்பர்ச்சு எதிர்த்து போரிட்டவர் யாரும் புறமுதுகிட்டோடுதலின் இப்பெயர் வந்தது. சவ்விய சாசி இருகைகளிலும் வில்லேந்தி போரிடுகின்ற ஆற்றலுடை யவன் ஆதலின் இப்பெயர் வந்தது. விசயன் அரிய பெரிய போர்களில் எல்லாம் வெற்றியே இப்பெயர் வந்தது. பெறுதலின் பார்த்தன் என்னை பெற்றவள் குந்தி, அவளுடைய இயற்பெயர் பிரதை என்பதாம். பிரதையின் மகனாதலின் பார்த்தன் என்ற பெயர் வந்தது. தனஞ்சயன் பல அரசர்களை வென்று அவர்களின் அரிய செல்வங்களை திரையாக இராச சூய யாகத்தின்போது கொணர்ந்தமையால் இப்பெயர் வந்தது. வெற்றியையே பொருளாக உடையவன் என்றும் கூறலாம். சிட்டினன் எங்களை இகழ்ந்தவரின் கர்ணன் தலையை துண்டிப்பேன் எனச் சபதம் செய்ததனால் இப்பெயர் வந்தது. அர்ச்சுனன் மரகதம் போல பச்சை நிறமுடைய மேனியை பெற்றிருந்தது. கார்த்தருத்தலின் இப்பெயர் வந்தது. வீரியார்ச்சுனனும் மரகதம் போன்ற மேனி நிறமுடையவனாதலின் இப்பெயர் பெற்றான் என்பர். கிருட்டினன் காண்டவ வனத்தை எரித்ததனால் தேவர்கள் வழங்கிய சிறப்பு பெயர். காண்டீபன் காண்டீபவில்லை ஏந்தியதனால் வந்த பெயர். உத்தரகுமாரா, இன்னும் சொல்கிறேன் கேள். சிவபெருமானை குறித்து கடுந்தவம் செய்து பெறற்கரிய பாசுப தாஸ்திரம் பெற்றேன். மேலும் இந்திரன் தேவதத்தன் என்னும் உயர் சங்கையும் அக்கினிதேவன் எடுக்க எடுக்க அம்புகள் குறையாத 2 அம்புரா தூணி களையும் காண்டீப வில்லையும் கொடுத்தருளினார். அதற்கு மேல் இந்திரனுக்கு தொல்லை கொடுத்து வந்த நிவாதகவச கால கேக்கையர்களை முற்றிலுமாக அழித்துள்ளேன். இவ்வளவு வீரச் செயல்களை செய்த என்னை நம்பாது ஓடுகின்றாயே? ஓட வேண்டாம், தைரியமாக இரு, வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். இந்த துரியோதனாதியரை இமைப்பொழுதில் புறங்காட்டி ஓடும்படி செய்து அவர்கள் கவர்ந்து சென்ற பசுக்களை மீட்டு வருவேன். வெற்றி கனியை பறிப்போம். தேரின் மேல் அமர்ந்து தேரை ஒட்டு என்று கூறியவற்றை கேட்ட உத்தரன் மிக்க மகிழ்ச்சி அடைந்து தான் அறியாமல் கூறிய சிறுமையான வார்த்தை களை மன்னித்து அருள் புரிவாயாக என வேண்டி வணங்கினான்.
தன்னுடைய ஆற்றல் உணரார் இடை தன்னை புகழ்த்தலும் தகும் புலவோர்க்கு என்று முன்னோர் சொல்லியபடி அர்ச்சுனன் உத்தரனிடம் தன்னை பற்றி புகழ்ந்து கூற வேண்டியதாயிற்று. மற்றபடி தற்பெருமைக்காக கூறியது அன்று என இங்கு கொள்ள வேண்டும். தங்கள் கட்டளைப்படி செலுத்துவேன். தான் அறியாது கூறிய சிறுமை வார்த்தை களை பொறுத்தருள வேண்டும் என வணங்கி வேண்டிக்கொண்ட உத்தரனை அர்ச்சுனன் தழுவிக்கொண்டான். அதனால் மகிழ்ச்சி அடைந்த உத்தரன், அர்ச்சுனரே, தங்களுடைய பெரிய தடந்தேரினை எவ்வாறு செலுத்துவது என்று இதுகாரும் தயங்கியிருந்தேன். இனி எந்தவித அச்சமும் இல்லாமல் தேரை தங்கள் கட்டளைப்படி செலுத்துவேன் என்று கூறினான். அதன்பின் அர்ச்சுனன் உத்தரனை வன்னி மாத்தின் அருகே தேரைச் செலுத்துமாறு கூற அவனும் தேரினை வன்னிமரத்தின் அருகே கொண்டு நிறுத்திலான். பின் அர்ச்சியின் உத்தரனை வன்னிமரத்தின் மூட்டை பிளிருந்த தன் வில்லையும் அம்பும் புட்டிலையும் தேவனத்தம் என்னும் சங்கினையும் நாம் வெற்றி பெறும்படி எடுத்து வருவாயாக என்று கூற உத்தரனும் மரத்தின் அருகே அதற்குரிய மந்திரத்தை முழுமனதுடன் ஊதி எந்தவித இடையூறும் இல்லாமல் அர்ச்சுனன் கேட்ட வில்லையும் 2 அம்புரா தூணிகளையும் தேவதத்தன் அவனும் சங்கினையும் கொண்டு வந்து கொடுத்தான். உத்தான் தேர் ஓட்டுதற்கு தயார் ஆனான். குறித்த ஓராண்டு நிறைவுற்றதால் ஊர்வசி கொடுத்த சாபம் நீங்கி பேட்டியுருவத்திலிருந்த அர்ச்சுனன் வீரமும் அழகும் ஒருங்கே பெற்ற சுயவடிவத்தோடு அர்ச்சுனனாகி பொலிந்து நின்றான். இதனை கண்ட இந்திரன் பொற்றொடியும் காதணி குண்டலங்களையும் பிற அணிகலன்களையும் கொடுத்து வாழ்த்திச் சென்றான். கௌரவசேனை அஞ்சி நடுங்கியது. அர்ச்சுனன் தேரின் மேல் ஏறிச் செம்மாந்து அமர உத்தரன் தேரைச் செலுத்த தேர் போர்க்களம் சென்றது. அங்கு தன் போர்க்கள வருகையை அறிவிப்பான் வேண்டி தன் காண்டீபவில்லின் நாணொலியை கம்பீரமாக எழுப்பினான். தேவதத்தன் என்னும் சங்கினையும் தன்னுடைய பவளம் போன்ற வாயில் வைத்து ஊதினான். அதனால் அப்பொழுது கடல் வற்றியது, நட்சத்திரங்கள் உதிர்ந்தன. கௌரவ சேனை அஞ்சி நடுங்கியது. உத்தரனும் சோர்ந்து மயங்கித் தேரில் சாய்ந்தான். அதனை கண்ட அர்ச்சுனன் மயங்கிச் சோர்ந்து வீழ்த்த உத்தரனை மெல்ல எழுப்பி சோர்வு நீக்கி சொல்ல வேண்டிய மந்திரங்களை சொல்லிக் கொடுத்து தைரியமூட்டினான். அதன்பின் உத்தரன் தைரியமாக தேரை ஓட்டலானான். அதுமக்கொடியுடைய அர்ச்சுனன் நாணொலி எழுப்பி தேவதத்தன் சங்கினை ஊதி சுயவடிவில் போர்க்களத்தில் வந்து நின்றதும் வேத கொடியையுடைய ஆசாரியர் துரோணர் அர்ச்சுனன் வந்து நின்றதை பார்த்து அரவக்கொடியோன் துரியோதனனிடம், அரசே, 14 உலகங்களும் எதிர்த்து நின்றாலும் தான் ஒருவனாகவே நின்று போர் புரிந்து வெற்றி பெறும் திறனுடைய அர்ச்சுனன் வந்துவிட்டான். இனி அவனை எதிர்த்து போரிட யாரால் முடியும்? அதனால் அவனுடன் போரிடாது நாம் அத்தினாபுரம் திரும்பி போதலே உத்தமம். தோற்றோம் என்ற பழிச்சொல்லாவது பெறாமல் இருக்கலாம். ஏற்பட்டுள்ள தீட்சகுணங்களின் காரணமாக தோல்விதான் ஏற்பட போகிறது. என்றாலும் நாங்கள் கூறுவன வட்டை நீ கேட்கப் போவதில்லை. அதனால் நீ போரிடாமல் பசுக்கூட்டங்களை ஒட்டிக்கொண்டு அஸ்தினாபுரம் போய்ச்சேர். நாங்கள் பின்னால் அர்ச்சுவனுடன் போரிட்டு வருகிறோம் என்று கூறினார். பகைவர்களை புகழ்ந்து பேசாதீர்கள். துரியோதனன் அப்பொழுது, ஆசாரியரோ, நாம் விராட நாட்டு ஆதிரைகளை கவர வந்ததே பாண்டவர்களை வெளிப்படுத்துவதற்காகத்தான். அங்கனம் இருக்க என்னை ஏன் போகச் சொல்கின்றீர்? எதிர்ப்பவன் அர்ச்சும்லேயானால் நமக்கு நன்மையே. நாம் குறித்த ஓராண்டு அஞ்ஞாத வாசத்திற்குள் அவன் வெளிவந்து விட்டான். அவன் வெளிவந்தான் என்றால் பாண்டவர்கள் அனைவரும் வெளிவந்து விட்டார்கள் என்று அர்த்தம். ஆதலின் அவர்களை மீண்டும் காட்டுக்கு அனுப்ப நம்முடைய தந்தை திருதராட்டிரர் இருக்கின்றார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அர்ச்சுனன் ஒருவனே நம் எல்லோரையும் வெல்வான் என்றால் நாம் ஏன் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவனை வெல்ல முடியாது? தன்னம்பிக்கையற்ற பேச்சு பேசுகின்றீர்கள். நீங்கள் வில் வித்தை கற்பிப்பவருக்குரியவரேயன்றி போர்க்குரியர் அல்லர். பகைவர்களை இங்கு புகழ்ந்து பேசாதீர்கள் என்று கூறினான். நீ அர்ச்சுனனை ஒரு முறையாவது வெற்றி கொண்டது உண்டா? துரியோதனன் தன் தந்தையை இகழ்ந்து கூறியவற்றையெல்லாம் அசுவத்தாமன் கேட்டான். மிகுந்த கோபம் கொண்டான். துரியோதனா, நீ அர்ச்சுனனை வென்றவன் போல ஆசாரியன் என்றும் பாராமல் என் தந்தையை இகழ்ந்து பேசுகிறாய். நீ அர்ச்சுனனை ஒரு முறையாவது வெற்றி கொண்டது உண்டா? வீணாக தற்பெருமை அடித்துக் கொள்ளாதே. போர்க்களத்தில் போர் செய்தல் என்பதும் ஆதிரை கவர்த்தல் என்பதும் கட்டை களை உருட்டிச் சூதாடுதல் போன்றது என எண்ணிவிட்டாய். அதனால்தான் ஏதோதோ உளறுகின்றாய். தீதிமித்தங்கள் வேறு தோன்றியுள்ளன. உன் நன்மைக்காகத்தான் என் தந்தை அவ்வாறு கூறினார். துரோணராகிய என் தந்தையாரையும் எதிர்த்து தோற்றதில்லை. உன்னால்தான் அவர் தோல்வியை தழுவிக்கொள்ளப் போகிறார். அன்று யாருடைய வார்த்தைகளை கேட்டு தருமபுத்திரரோடு சூதாடினாய்?
யாரை கேட்டு பாஞ்சாலன் பெற்ற கன்னி பாஞ்சாலியை சபையில் வைத்து அவமானப்படுத்தினாய்? அதற்குரிய பலனைத்தான் இன்று அனுபவிக்கின்றாய், இனியும் அனுபவிப்பாய். நிந்தனை வார்த்தைகளையே கூறிக் கொண்டிருக்கும் உன்னிடம் மானமுள்ளவர்கள் யாரும் பொருந்தியிருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த துரோணர் உன்னை புறக்கணிக்க மாட்டார். செஞ்சோற்று கடனையே பெரிதாக கருதுபவர். ஆதலின் நீயே போரிட்டு நீயே வெற்றி பெறுக என்று சூடாக கூறினான். கர்ணன் செருக்குடையவன், தற்பெருமை மிக்கவன். ஆதலால் அசுவத்தாமாவின் பேச்சை கேட்டு அக்கர்ணன் ஆனிரைகளை கவர்தலுக்காக வந்தவர்கள் இப்பொழுது அர்ச்சுனன் பெருமையை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவனுடைய பெருமைகளை கூற இங்கு ஏன் அவர்கள் வர வேண்டும்? அரண்மனையிலேயே புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கலாமே. நான் ஓர் இமைப்பொழுதில் அந்த அர்ச்சுனன் தேர்ப்பாகன் தேரில் பூட்டிய குதிரைகள் காண்டி என்னும் அவன் வில் முதலான அனைத்தையும் கழித்து அவனையும் கொன்றொழித்து விண்ணுலகிற்கு அனுப்புவேன். அர்ச்சுனனை கொல்லுவேன். நீங்கள் உங்கள் இரு கண்களால் பார்க்கத்தான் போகிறீர்கள். வில்லாற்றலில் நான் அர்ச்சுன விட விஞ்சியவன். அதனால் நான் அவனை கொல்லுவேன் என்று வஞ்சினம் செய்தபடி இன்றைய நாளிலேயே தீர்த்து வைப்பேன். தனி ஒருவன் ஒரு வில்லினை கொண்டு ஒரு தேரினை கொண்டு போர் செய்ய அவனை கண்டு போர்க்களத்தில் பல மன்னர்கள் புறங்காட்டி ஓடுவர் என்பது எவ்வளவு அறியாமை! நீங்கள் கூறுகின்ற வகையே மிக நன்றாக உள்ளது என்று இகழ்ந்து பேசினான். கர்ணன் கூறிய நிந்தனை மொழிகளை கேட்ட கிருபாசாரியார் கோபித்து, கர்ணனே, ஒரு செயலை முடிக்க சாம தான பேத தண்டம் என்ற 4 வழிகள் உள்ளன. அவற்றில் 4வதாகிய தண்டத்தை தவிர மட்டைய 3ஐ பற்றி நீ அறியாய். அந்த 4 உபாயங்களையும் அறிந்தவர்கள் சொல்வதையும் கேளாய். இடம், காலம், பகை, வலிமை ஆகியன அறிந்து தனக்குச் சாதகமாயிரு பின் பகை மேற்செல்லலாம் என்பதையும் அறியாய். தகுந்த காலத்தோடு உரிய இடத்தில் ஒரு செயலைச் செய்யின் உலகமெல்லாம் அவன் கையகத்தது என்ற சாதாரண நிலையையும் அறியாய். பெரியோர் சொல்லுகின்ற நல்லுரைகளை கேளாய். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றுதான் உனக்குப் பேசத் தெரியும். தேர் ஒன்று வில் ஒன்று மட்டும் கொண்டு தனியொருவனாய் நின்று அர்ச்சுனன் எப்படையையும் வெல்லுவான் என்று நான் கூறியதை இகழ்ந்தீர்களே. இதுவரையில் உங்களில் யார் அந்த அர்ச்சுனனை வென்றுள்ளீர்கள்? சொல் பார்க்கலாம். திரௌபதி சுயம்வரத்தில் அவனோடு போட்டியிட்டீர்கள். நன்றாக மூக்குடைந்து திரும்பினீர்கள். சித்திரசேனன் துரியோதனனை தேர்காலில் கட்டியபோது அவனை விடுவித்தவர்கள் யார்? நீயா மீட்டாய்? இல்லையே, அர்ச்சுனன் தானே. இவை மட்டுமா? வலிமை மிக்க நிவாதகவசகால கேகயர்களை வென்று இந்திரனுக்கு வாழ்வு கொடுத்தவன் யார்? அர்ச்சுனன் தானே. சுபத்திரை திருமணத்தின்போது யாதவ வீரர்களை எல்லாம் வென்றதும் அந்த அர்ச்சுனன் தானே. உன்னையும் தனியொருவனாக வென்றுள்ளான். மற்றவர்களையும் தனியொருவனாக வென்றுள்ளான். சிவபெருமான் தலையிலே துணிந்து தன் வில்லால் அடித்தவனாகிய அந்த அர்ச்சுனனுக்கு எதிராக யார் சென்றாலும் அவர்கள் தோல்வியைத்தான் தழுவுவார்கள். நண்பனாக இருப்பவனுக்கு நல்ல பயனுள்ளவற்றை உபதேசம் செய்ய வேண்டுமே தவிர ஆணவமான பயனற்ற வார்த்தைகளை பேசி அவனையும் கெடுக்கக்கூடாது என்று கூறினார். நரகம்தான் கிடைக்கும். கிருபாச்சாரியார் கூறியதை கேட்ட கர்ணன் மிகுந்த ஆத்திரத்துடன், கிருபாச்சாரியரே, துரியோதனன் கொடுத்த உணவையுண்டு போர்க்களத்தில் அவனுக்கு எதிரான பாண்டவர்களின் பராக்கிரமத்தை புகழ்கின்ற உங்களுக்கு நல்ல பேறு கிட்டுமா? நரகம்தான் கிடைக்கும். அர்ச்சுனனிடத்து உள்ளன்பு இருப்பின் அவனிடம் போய்ச் சேருங்கள். இல்லை பரம் போய்ச் என்றால் அஸ்தினாபுரம் சேருங்கள். பாம்புக்கு பகை கருடன், நெருப்புக்கு பகை நீர், பஞ்சுக்கு பகை தெருப்பு, தாமரைக்கு பகை பனி, யானைக்கு பகை சிங்கம், மானுக்கு பகை புலி, மன்மதனுக்கு பகை சிவபெருமான் என வழங்குதல் போல எனக்கு பகை அர்ச்சுனன். அவனை போர்க்களத்தில் வென்று கொன்று கண்ட துண்டம் செய்வேன் என்று ஆரவாரத்தோடு பேசினான். பின் விளைவு அறியாது செய்தால் எதிர்விளைவு ஏற்படுத்தும். கர்ணன் கூறிய ஆவேசமொழிகளை எல்லாம் கேட்ட பிதாமகர் பீஷ்மர் ஆசாரியர்கள் துரோணர் கிருபர் ஆகியவர்களும் அஸ்வத்தாமனும் கூறிய நன்மொழிகள் பயனுடையவையாகும். ஆனால் கர்ணன் கூறியவை சபைக்குதவாதன. அது மட்டுமல்லாது ஒரு செயலை இடம் காலம் முதலானவற்றை நன்கு ஆராய்ந்து இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண்விடல் வேண்டும். இதுதான் செயலாற்றுவோனுக்கு அழகு. உன்னை போன்று பின் விளைவுகளை அறியாது செய்பவனிடத்தில் ஒப்படைத்தால் செயல் நிறைவேறாதது மட்டுமன்று, எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும். மேலும் துரோணர் கிருபாசாரியார் அஸ்வத்தாமன் போன்ற அறிவில் சிறந்தவர்களை இந்த தேரோட்டி மகன் கர்ணன் நீங்கள் திரும்பி ஊர் செல்லுங்கள் என்று எதிர்வாதம் செய்தல் எந்த வகையில் நியாயம்?
அவர்கள் சிவன், பிரமன், விஷ்ணு போன்றவராவர். குறிப்பு: நாராயணன் தரனுக்கு பத்ரிகாசிரமத்தில் குருவாய் இருந்தமை பற்றி துரோணரை விஷ்ணுவிற்கு ஒப்பிட்டார். சிவபெருமான் அருளால் தோன்றியவன் அஸ்வத்தாமன் ஆகையால் அவனைச் சிவபெருமானுக்கு ஒப்பிட்டார். கிருபாசாரியார் கோதமன் மகளாய் அந்தணர் ஆக விளங்குதலின் பிரம்மன் என்றார் என்க. ஆகலின் அவர்கள் மூவரும் வழிபடுவதற்கு உரியவர்களாவார்கள். அத்தகையோரைச் சொல்லத் தகாத சொற்களால் வைதல் நியாயமா என்று துரியோதனனை பார்த்து கோபித்து கேட்டார். பின்னர் பீஷ்மர் அம்மூவரையும் கைகூப்பி வணங்கி, ஐயன் நீர் அற்பர்கள் பொறுக்க முடியாத வார்த்தைகளைச் சொல்லி வைதாலும் மேலோர்களாகிய நீங்கள் தயவு செய்து பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். இவர்கள் சொன்ன இழிவான சொற்களை மறந்து இவர்கள் பால் கருணை காட்ட வேண்டும். துரியோதனனுக்கு சிறுநோல்வி ஏற்பட்டாலும் அத்த இழிவு அவர்களைச் சேராது. பெரியோர்களாகிய நம்மைத்தான் சேரும். அறிவில் சிறந்த ஞானவான்களாகிய விடம் இனி தான் என்ன கூற உள்ளது என்று பணிவோடு கூறினார். பிதாமகரை மன்னிப்பு கோரியதைக் கண்டதும் துரியோதனனும் கர்ணனும் தங்களுடைய தவற்றினையுணர்த்து பொறுத்தருளுமாறு வேண்டி குருமார்களாகிய அப்பெரியோர் களின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள். அவர்களும் அவர்களை மன்னித்து ஆசி கூறினார்கள். அர்ச்சுனனை வெல்பவர் நம்மில் யாருமில்லை. அப்பொழுது துரோணருடன் இருந்தவர்களை நோக்கி, துரியோதனன் பாண்டவர்களுக்கு விதிக்கப்பட்ட 13 ஆண்டு காலம் முடிவதற்கு முன்னே அர்ச்சுனன் வெளிவந்துவிட்டான் என்கிறான். இது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார். அதற்கு பிதாமகர் பீஷ்மர், பாண்டவர்களுக்கு விதித்த 13 ஆண்டு கெடு நேற்றைய தினமே முடிந்துவிட்டதால்தான் அர்ச்சுனன் வெளிவந்துவிட்டான். இனி அவனை வெல்பவர் நம்மில் யாரும் இல்லை. பாண்டவர்களுடன் நட்பு ஏற்படுமாயின் நல்லது என்றார். துரியோதனன் அதனை கேட்டு, பாண்டவர்களுக்கு விதித்த 13 ஆண்டுகள் இன்னும் முடியவில்லை. அதற்குள் அர்ச்சுனன் வெளிவந்துவிட்டான். ஆதலின் மீண்டும் காட்டிற்குச் செல்லுதலே முறை. எப்படியிருந்தாலும் எந்த ஓர் ஊரையும் நான் கொடுக்க மாட்டேன். போரிட்டு வென்று பெற்றுக்கொள் எட்டும் என்றான். இந்திராதி தேவர்கள் வானத்தில் கூடினர். இது பற்றியெல்லாம் பேசுதற்கு இது நேரமில்லை என்று கூறிய துரோணர் துரியோதனனை நோக்கி, அரசர்க்கரசே, கவர்ந்த பசுக்களோடு நம் சேனையுள் பாதியை அழைத்து கொண்டு நீர் முன்னே அஸ்தினாபுரம் செல்வாய். மீதி பாதி சேனையை வைத்து கொண்டு அர்ச்சுனனோடு போரிட்டு அவனை வென்று விடுவோம் என்றார். அதனை பீஷ்மர் முதலானோர் ஏற்றனர். அதன்படியே பாதி சேனையுடன் பசுக்களையும் துரியோதனனையும் முன்னே அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பினர். பின்னர் வடக்கு திக்கில் கிருபாசாரியாரும் தெற்கு திக்கில் அஸ்வத்தாமனும் தூசி படையின் பின்னால் கர்ணனும் இடையிடையே விகர்ணன், சோமதத்தன் முதலானவர்களும் தின்று காக்க பீஷ்மரும் துரோணரும் சேனையின் மத்தியில் நின்றனர். இந்த பெரும்போரை பார்க்கும் பொருட்டு இந்திராதி தேவர்கள் வானத்திலே நின்று பார்க்க கூடினர். உத்தரல் செலுத்தி வருகின்ற தேரில் இருந்த அர்ச்சுனன் துரியோதனன் பசுக்களோடு முன்னே சேனையுடன் போவதை பார்த்தான். அவனை முன்னே அனுப்பிவிட்டு பிதாமகர், துரோணர், கிருபர், கர்ணன் முதலானவர்கள் தன்னுடன் போரிடக் காத்து நிற்பதைக் கண்டான். உடனே அர்ச்சுனன் முதன்முதலாக 2 அம்புகளை பீஷ்மர், துரோணர், கிருபர் பாதங்களில் செலுத்தி அவர்களின் ஆசீர்வாதத்தினை கோரினான். அவர்கள் மூவரையும் தன் தேரின் மூலமாக வலம் வந்தான். அவர்களும் அர்ச்சுனனை நெஞ்சால் வாழ்த்தினர். அர்ச்சுனன் காண்டீபத்தை எடுத்து வளைத்து நாணொலியை பூமியை அதிரும்படி செய்து அம்புகளை சரமாரியாக விட்டு துரியோதனனுடன் சென்ற சேவைகளைச் சிதறடித்தான். பின்னர் பசுக்களை விராட நகர்க்கு திருப்பினாள். ஆனிரைகளை மீட்டபின் அர்ச்சுனன் உத்தரவிடம் தேரை துரியோதனன் மேல் செலுத்தும் படி கூறினான். அவனும் காற்று வேகம், மனோவேகம் எல்லாம் பின்னிடும்படி தேரை விரைவாகச் செலுத்தினான். இதனைக் கண்டு பீஷ்மர், துரோணர், லனே அஸ்வத்தாமன் முதலானோர் அர்ச்சுனனை நெருங்கலாயினர். துரியோதனன் அருகில் சென்ற அர்ச்சுனன் அவனை நோக்கி, துரியோதனா, ஏன் அச்சத்தோடு புறமுதுகு காட்டி ஓடுகின்றாய்? ஆண்மையை நிலைநாட்டி அரசு புரிந்த அஸ்தினாபுரத்திற்கு மானமும் வீரமும் இல்லாதவர் போல உயிர்மேல் கொண்டு ஏன் முன்னே ஓடுகின்றாய்? உயிர் மேல் ஆசை கொண்டு அஸ்தினாபுரத்துக்குள் நுழைந்தால் உன்னை கோழை என்று பெண்களும் இகழ்வார்களே. இது உனக்கு தேவை தானா? ஆசை. பீமன் சபதம் செய்து காத்திருக்கின்றான். உன்னையும் உன் தம்பிமார்களையும் ஒரே அம்பினால் என்னால் இப்பொழுதே கொல்ல முடியும். ஆனால் நான் கொல்ல மாட்டேன். உங்கள் 100 கொல்வதற்கு எங்கள் பீமன் சபதம் செய்து காத்திருக்கின்றான். அவனுக்கு இடையூறாக இருக்க மாட்டேன். உன்னை நான் கொல்லாததற்கு இன்னொரு காரணமும் உள்ளது. தனுர் வேதம் போன்ற நூல்கள், அந்தணர், முதியவர்
இளம் பிள்ளைகள், இரவலர்கள், மகளிர், சான்றோர்கள், ஐம்பெருங்குரவர், தூதர்கள், போருக்கு பயந்து ஓடுகின்றவர்கள் முதலானவர்களை கொல்லுதல் கூடாது என்று கூறுகின்றன. நீ பயந்து ஓடுகின்றாய், ஆதலின் உன்னை கொல்ல மாட்டேன். அதனால் கோபத்துடனும் வீரத்துடனும் போரிடு, அப்பொழுது உன்னுடன் நான் போரிடுகின்றேன் என்றான். அர்ச்சுனன் கோபத்துடன் இவ்வாறு துரியோதனனை பார்த்து கூறிக்கொண்டிருக்கும்போது கர்ணன், பீஷ்மர், துரோணர், கிருபர், சகுனி, தம்பிமார் முதலானோர் துரியோதனன் அருகே வந்தனர். அப்பொழுது கர்ணன் அர்ச்சுனனிடம், அர்ச்சுனா, உன்னை கொல்ல நான் காத்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு முன்னாலே சென்று கொண்டிருந்த துரியோதனனிடம் ஏன் போர் செய்யச் சென்றாய்? என்னிடமல்லவோ போர் புரிய வந்திருக்க வேண்டும் என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் 4 வகை படைகளும் அர்ச்சுனனை முற்றுகையிட்டனர். ஆனால் அர்ச்சுனன் அசராது அலுங்காது அம்புகள் சிலவிட்டு சில வீரர்களை கொன்றான். பல வீரர்களை புறமுதுகிட்டோடச் செய்தான். அதன்பின் கர்ணன் மீது நெருப்பை போன்றும் இடி போன்றும் அம்புகளை அபரிமிதமாகச் செலுத்தினான். அக்கர்ணனும் அர்ச்சுனன் மீது அம்புகளைச் செலுத்தி அவன் செலுத்திய அம்புகளை அழித்தான். இவ்வாறு ஒருவர் மேல் ஒருவர் அம்பு விட்டுக்கொண்டும் ஒருவர் விடுகின்ற அம்புகளை மற்றவர் அழித்துக்கொண்டும் சமமாக போர் செய்தனர். கர்ணன் வெட்கத்தோடு நின்றான். அந்நிலையில் அர்ச்சுனன், கர்ணா, இதுவரை சமமாக போர் செய்தேன், இனி என் போர் திறனை பார் என்று கூறி அம்புகளைச் செலுத்தி அவன் தேரை அழித்தான். அவன் விடுத்த தண்டத்தையும் கதையையும் சுக்கு நூறாக்கினான். கர்ணன் மற்றொரு தேரின் மேல் ஏறி கடும்போர் செய்யலானான். அந்த தேரையும் அர்ச்சுனன் அழித்து அவன் எளிய அம்புகளையும் சுக்கு நூறாக்கினான். இறுதியில் கர்ணன் வில்லையும் தேரையும் தேர்ச்குதிரைகளையும் இழந்து உடம்பெல்லாம் புண்ணாக இரத்தம் பெருகிவழிய நிலமாகிய தேரின் மீது வெட்கத்தோடு நின்றான். குருதி பெருக உள்ளம் ஒடுங்கி உடல் ஒடுங்கி நாணி நின்ற கர்ணனை அஸ்வத்தாமன் பார்த்து, கர்ணா, என் தந்தை துரோணரை பார்த்து நீர் அஸ்தினாபுரம் போய்விடும், நான் ஒருவழி அர்ச்சுனனை வென்று விடுவேன் என்றாயே, என்னா ஏற்று? உன்னால் முடிந்ததா? உள் கையில் பிடித்திருந்த வில் எங்கே? தேர் எங்கே? தேர்க்குதிரைகள் எங்கே? தேர்ப்பாகன் எங்கே? பொன்முடி எங்கே? போரிட உன்னுடன் வந்த சேனை எங்கே? பகைவரை அழித்து துரியோதனனுக்கு ஆட்சியை அளிப்பேன் என்றாய். அந்த வார்த்தை என்னாயிற்று? நீர் மேல் எழுத்துத்தானா? எல்லாம் வரட்டு கூச்சல் தானா என்று கேட்க அவன் வெட்கமுற்று நாணி தலைகுனிந்து பிணக்குவியல்களிடையே மறைந்து போனான். நிச்சயம் துரியோதனாதியரை கொல்வேன். அதன்பின் பீஷ்மர் முதலியோர் தன்னை எதிர்த்து போரிட முன்வர அர்ச்சுனன் அதனைக் கண்டு உத்தரனை அவர்கள் இருக்குமிடம் நோக்கி தேரைச் செலுத்துமாறு கூறினான். முதலில் துரோணர் தேர் தன்னை எதிர்த்து தன் அருகே வரவும் அர்ச்சுனன் முதலில் அவரை வணங்கி, ஆசாரியரே, தங்கள் ஆசியினால் 13 ஆண்டுகள் வனவாசமும் அஞ்ஞாத வாசமும் வெற்றிகரமாக கழித்து வந்துள்ளோம். அடியேனுக்கு இந்த அர்ச்சுனனுக்கு ஒப்பாவார் யார் என்று பிறர் கூறும்படி கற்றுக் கொடுத்த தங்களையும் அஸ்வத்தாமாவையும் கிருபாசாரியரையும் என் பிதாமகர் பீஷ்மரையும் கொல்வது பாவம். மனம் வரவில்லை. ஆனால் நிச்சயம் அந்த துரியோதனாதியரை கொல்வேன் என்றான். அப்பொழுது துரோணர், அர்ச்சுனா, எங்களுக்கு உன்னோடு போரிட மனமில்லை. செஞ்சோற்று கடனுக்காக நாங்கள் போரிட வேண்டியுள்ளது. மற்றவர் களிடம் எப்படி உக்கிரமாக போர் தொடுப்பாயோ அதில் சிறிதளவும் குறை யாது என்னுடன் போர் தொடுப்பாயாக என்று கூறி பல அம்புகளை எடுத்து அர்ச்சுனன் மீது விடலானார். அர்ச்சுனனும் பல அம்புகளை தன் குருவின் மீது ஏவினான். ஒருவர் விடுகின்ற அம்புகளை மற்றவர் அழித்தனர். இவ்வாறு உக்கிரமாக போர் நடத்தினர். இறுதியில் துரோணர் தேர், குதிரைகள், தேர்ப்பாகன், வேதக்கொடி, கைப்பிடித்தவில், உடன் வந்த சேனைகள் முதலியன அனைத்தையும் இழந்து போர்முனையிலிருந்து நீங்கிச் சென்றார். பல அம்புகளை மந்திரித்து ஏவினான். அடுத்து வந்த அஸ்வத்தாமன் அர்ச்சுனன் மீது 1000 அம்புகளும் குதிரைகள் மீது 100 அம்புகளும் தேர்ப்பாகனாக இருந்த உத்தரன் மேல் 200 அம்புகளும் உரிய முறையில் மந்திரித்து ஏவினான். அவற்றையெல்லாம் அர்ச்சுனன் அழித்து பாசுபதாஸ்திரத்தை செலுத்த அவன் உயிர் தப்பிச் சென்றான். அடுத்து கிருபாச்சாரியார் முருகப் பெருமான் போல அர்ச்சுனன் மீது பாய்ந்தார். இருவரும் கடுமையாக போரிட்டனர். ஒருவர் விட்ட அம்புகளை மற்றவர் அழித்தனர். இருவரும் ஏவுகின்ற அம்புகளினால் 8 திக்குகளும் செவிடாயின. மின்னலோடு இடியையும் கக்கின. சுழல் காற்று வீசியது. இறுதியில் அர்ச்சுனனு டைய வில்லாற்றலால் தேரும் இழந்து தேர்ப்பாகனையும் இழந்து குதிரைகள், கொடிகள், காடிகள் சிதைய முதலாச்சாரியராகிய கிருபாசாரியார் நொந்து போனார்.
இறுதியில் அஸ்வத்தாமன் தேரில் ஏறி அங்கிருந்து அகன்றார். அவர்களுக்கு பின் மாமன் சகுனி, துச்சாதனன், அவன் தம்பியர் சயத்திரதன் முதலானோர் அர்ச்சுனன் ஒரு வில்லுக்கு ஆற்றாராகி தேர் இழந்து, குதிரைகள் இழந்து, கொடி இழந்து, முடி இழந்து, மானமும் இழந்து, பெருமையும் இழந்து, நிமிர்ந்த நன்னடையும் இழந்து, நேர்கொண்ட பார்வையும் இழந்து அவமானப்பட்டு போனார்கள். துச்சாதனன் கூட்டத்தார் நிலைகுலைந்து சென்றபின் பிதாமகர் பீஷ்மர் அர்ச்சுனனை எதிர்த்து போர் புரியலானார். முதலில் அர்ச்சுனன் அவர் விட்ட அம்பை மட்டும் அல்லாது அவருடைய வில்லையும் பயனற்றதாக்கிவிட்டான். அதன்பின் வேறொருவில் வாங்கி அம்பினைச் செலுத்த அதனையும் பயனற்றதாக்கி விட்டாள். பின்னர் இருவர் தேர்களும் பம்பரம் எனச் சுழல விடுகின்ற அம்புகள் செண்டியை கக்கிக்கொண்டு எங்கனும் பரப்ப அவற்றினைக் கண்டு யமனும் அஞ்ச இருவரும் கடும்போர் புரிந்தார்கள். இறுதியில் கங்காபுத்திரன் பீஷ்மரின் வரிசிலை வில் குந்தி புத்திரனால் துணிக்கப்பட்டது. உடல் சோர்ந்து பீஷ்மர் தேரின் மீது சாய்தலை பார்த்து அர்ச்சுனன் தேரினை வேறு பக்கம் ஓட்டச் செய்து அவரின் இளைப்பை போக்கினான். ஆக துரியோதனன் முதலான அனைவரையும் அர்ச்சுனன் தன் ஒரு காண்டீப வில்லை கொண்டு நிலை குலைய ஓடச் செய்து பெருவெற்றி பெற்றான். அர்ச்சுனன் மீது மீண்டும் போர். அப்பொழுது அர்ச்சுனன் துரியோதனனை பார்த்து, அரசர்க்கரசனே, போர் செய்வது சூதாடுதல் போன்றது அன்று. சூதாட்டத்தில் ஏமாற்றுதல் போல போர்க்களத்தில் ஏமாற்ற முடியாது. நன்றாகவே புறங்காட்டி ஒடுகின்றாய் என்று இகழ்ந்து கூறினான். அர்ச்சுனன் கூறிய வார்த்தைகளை கேட்டு துரியோதனுக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே ஆவேசம் கொண்டு தன் 4 படையுடன் அர்ச்சுனன் மீது மீண்டும் போர் தொடுக்கலானான். அவன் சேனைகள் பார்த்தனைச் சூழ்ந்து கொண்டன. படைகள் விடுகின்ற ஆயுதங்களையும் துரியோதனன் விடுகிற அம்பினையும் தன் அம்புகளினால் ஒரு சேர அழித்தான். யமனும் அஞ்சும்படி இருவரும் ஆக்ரோஷத்துடன் கடும்போர் புரிந்தனர். வசையையே புகழாக பெற்ற துரியோதனனின் படை வீரர்கள் அர்ச்சுனன் அஸ்திரங்கட்கு ஆற்றாதவராகிச் சோர்வுற்றனர். அர்ச்சுனன் அவர்கள் மேல் தோல்வி என்பதே இல்லாத மோகனாஸ்திரத்தை எடுத்து விடுத்தான். அதனால் பீஷ்மர் தவிர மற்ற அனைவரும் மூர்ச்சை அடைத்தனர். பீஷ்மர் தவிர மற்ற துரியோதனன் முதலாகவுள்ள அனைவரில் தலையாடைகளையும் பறித்து வரும்படி உத்தரனிடம் கூற, உத்தரனும் அவ்வாறே அத்தலையாடைகளையெல்லாம் பறித்து வந்தான். மூர்ச்சையினின்று நீங்கி எழுந்த துரியோதனாதியர் வெட்கித் தலைகுனிந்து தங்கள் நகரத்திற்கு திரும்பலாயினர். பொற்கிரீடத்தை கீழே தள்ளியது. வெட்கித் தலைகுனிந்து நின்ற வணங்கா முடி மன்னனாகிய துரியோதனனை பார்த்து, அர்ச்சுனன், துரியோதன மன்னா, பிறரை நன்றாக ஏமாற்றிச் சூதாட்டம் ஆடுவாய். அவையில் அபலை பெண்களின் அணி துகிலை உரிப்பாய். வாய்ப்பேச்சினை அவர்களிடம் காட்டுவாய். அவர்களிடம் வெட்கமில்லாமல் மானமில்லாமல் உன் தொடையையும் காட்டுவாய். ஆனால் போர்க்களத்தில் வீரம் காட்டமாட்டாய். பீஷ்மர் முதலான வீரர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு மீண்டும் போர் தொடுக்காமல் உன் கால்கள் உன் பிடரியில் அடிக்க பின் வாங்கி ஏன் ஓடுகின்றாய்? இதனை காட்டிலும் உயிர் துறக்கலாமே. மானமுள்ளவர்கள் தான் அதனைச் செய்வார்கள். இரு உன்னுடைய உயிரை பறிக்க யமன் போல பீமன் காத்திருக்கின்றான். இந்தா இன்னொன்றையும் இழந்து அரண்மனை போய்ச் சேர் என்று கூறி ஓர் அம்பினை விடுத்தான். அது அவன் தலையில் இருந்த போர்க்கிரீடத்தை கீழே தள்ளியது. கண்ணிலான் மகள் உடல் சோர உள்ளம் சோர அவமானத்துடன் வெறுந்தலையுடனும் எஞ்சிய சேனைகளுடனும் பீஷ்மர் முதலானரோடும் உறங்குகின்ற நேரத்தில் திருடன் போவு யாரும் கவனிக்காத வண்ணம் அஸ்தினாபுரம் போய் சேர்ந்தான். போர்க்களத்தில் வீழ்ந்த வீரர்களை கழுகுகளும் காக்கைகளும் நாய்களும் நரிகளும் பேய்களும் தங்களுக்கு பெருவிருந்தே கிடைத்தது என்று அர்ச்சுனனை வாழ்த்தி ஆரவாரித்து மகிழ்ந்து உண்ணலாயின. தேவர்கள் மலர் மாறி பொழிய அர்ச்சுனன் தேவதத்தன் என்னும் சங்கினை வெற்றிக்கு அறிகுறியாக ஊத்தினான். உத்தரனும் அர்ச்சுனன் சொன்னபடி வன்னிமரம் நோக்கி தேரினை ஒட்டிச் சென்றான். அங்கு தான் எடுத்த ஆயுதங்களையெல்லாம் வன்னி மரப்பொந்தில் வைத்தான். தன் அதுமக்கொடியை நீக்கி தேரில் விராடனின் சிங்கக்கொடியை ஏற்றினாள். மீண்டும் பேடிவடிவம் கொண்டான். உத்தரனை எஜமானனாக்கித்தான் தேர் ஓட்டிக் கொண்டு விராட நகர் சென்று அங்கு ஒரு சோலையில் உத்தரகுமாரலோடு அந்த அர்ச்சுனன் தங்கினான். தெற்கு திசையில் பாண்டவர்கள் உதவியுடன் பெருவெற்றி பெற்று பசுக்களை மீட்டு வந்த விராட மன்னன். போர்த்திறனில்லாத தன் இளங்குமரன் உத்தரன் போருக்குச் சென்றுள்ளான் என்பதை கேட்டு மனம் நொந்து தரையில் சாய்ந்தான். அப்பொழுது கங்கப்பட்டர் அங்கு வந்து அவன் மூர்ச்சை தெளிவித்து, அரசே, பேட்டியாகிய பிருகத்தனை தேரோட்டிச் சென்றதனால் உத்தர குமாரன் பெருவெற்றி பெற்று திரும்புவான். பயப்பட வேண்டாம் என ஆறுதல் கூறினார். விராட மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான்.
அதே நேரத்தில் அர்ச்சுனன் தூதர்கள் விராட மன்னனை வணங்கி, மன்னா, வடதிசை சென்ற உன் மகன் உத்தரன் பெருவெற்றி பெற்று பசுக்களை மீட்டு பிருகன்னலையோடு சோலையில் தங்கியுள்ளான் என்றார்கள். அதனை கேட்டு விராட மன்னன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நகரை அலங்கரிக்க உத்தரவிட்டான். அர்ச்சுனன் வருவதற்குள் விராட மன்னன் கங்கபட்டரோடு பொழுதுபோக்காகச் சூதாடலானான். அந்த ஆட்டத்தில் கங்கபட்டர் வெற்றி பெற்றார். அதை பார்த்த விராட மன்னன், கங்கபட்டரே, என் மகன் போர்க்களத்தில் ஜெயித்தது போல நீர் இந்த ஆட்டத்தில் ஜெயித்து விட்டீர் என்று கூறினான். அதனை கேட்ட கங்கபட்டர், மன்னரே, உங்கள் மகன் உத்தரன் எங்கே கௌரவர் படை களை ஜெயித்தான், பிருகந்தலை அன்றோ ஜெயித்தாள் என்று உண்மையை கூற விராடமன்னன் கோபங்கொண்டு கையிலே இருந்த சூதாடு கருவியை சுங்கபட்டரின் நெற்றியை பார்த்து வீசினான். அது நன்றாகப்பட்டு அதனால் இரத்தம் நெற்றியினின்று பெருகலாயிற்று. அந்த இரத்தம் தரையில் வீழ்ந்தால் விராடன் வம்சமே அழிந்துவிடும் என அஞ்சி விரதசாரிணி திரௌபதி அலைகுலைய ஓடி வந்து கீழே சிந்தவொட்டாமல் துடைத்து விட்டாள். விராட மன்னனும் தன் செயலுக்கு வருந்தினான். தகாத செயலை பொறுத்துக் கொள்ளுங்கள். அதன்பின் விராடமன்னன் உட்பட அனைவரும் உத்தரனை எதிர்கொண்டு அழைத்து வரவேற்றனர். மன்னன் தன் மகனை மகிழ்ச்சியினால் தழுவிக்கொண்டான். அப்பொழுது உத்தரன் கங்கபட்டர் நெற்றியில் வடு ஒன்று இருக்க கண்டு பதறிப்போய், நடந்தது என்ன என்று அறிந்து கொண்டபின் கங்கபட்டரை வணங்கி, ஐயா பெரியவரே, என் தந்தை ஆத்திரத்தினால் செய்த இந்த தகாத செயலை பொறுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கோபம் இந்த நாடு தாங்காது என்று கூறி வேண்டிக் கொண்டு தந்தையின் பின்னாலேயே அரண்மனை புகுந்து தாயை வணங்கினான். அவளுடைய மனங்கனிந்த ஆசீர்வாதத்தை பெற்றான். தான் போர்க்களத்திலிருந்து கொண்டு வந்த பட்டாடைகளை உத்தரைக்கு கொடுத்து பொம்மைகளுக்கு கட்டி அலங்கரிக்கச் சொன்னான். அதன்பின் தன் தாய் தந்தையரிடம், அம்மா, அப்பா, உண்மையில் போர்க்களத்தில் கௌரவர் சேனையை நான் வெற்றி பெறவில்லை. நான் தேர் மட்டும் தான் செலுத்தினேன். போரிட்டு பெரு வெற்றி பெற்றவன் வில்லுக்கோர் விசயன் என போற்றப்படும் அர்ச்சுனன்தான். அது மட்டுமல்லாது ஓராண்டு அஞ்ஞாத வாசத்தை பாண்டவர்கள் நம் அரண்மனையிலே நம் கண்முன்னால்தான் கழித்தார்கள். உங்களுக்கு துணையாக இருக்கும் கங்கபட்டர் தான் நேர்மையின் சின்னமாக விளங்கும் தருமபுத்திரர். நம் மடப்பள்ளியில் சமையல்காரனாக பணியாற்றிய பலாயனன்தான் வலிமை மிக்க பீமன். குதிரை லாயத்தில் இருந்து கொண்டு குதிரைகளை பாதுகாத்து கொண்டிருந்த தாமக்கிரந்திதான் மாத்ரி தேவியின் மைந்தன் நகுலன். பசுக்கொட்டிலில் இருந்து கொண்டு பசுக்களை நன்கு பாதுகாத்து கொண்டிருந்த தந்திரி பாலன்தான் யாவர்க்கும் இளையவனான சகாதேவன். அம்மாவிற்கு அருந்துணையாக அரும்பணியாற்றிய விரதசாரிணி என்ற வண்ணமகள் தான் யாகாக்னியில் தோன்றிய பாஞ்சாலன் பெற்ற பாஞ்சாலி ஆவாள். நேற்றைய தினத்தோடு அவர்களுக்கு விடுக்கப்பட்ட 13 காலம் முடிந்துவிட்டது. நாளைய தினம் சுயவடிவத்தில் இங்கு வருவரென்று கூறினான். பாண்டவர்கள் நிஜ உருவில் வெளிப்பட்டார்கள். உத்தரன் கூறியதை கேட்ட விராட மன்னன் மனம் நடுங்கி பெருஞ்சோர்வு அடைந்தான். அதன்பின் ஓராண்டு கங்கபட்டரோடு தான் இருந்தது தனக்கு கிடைத்தற்கரிய நற்பேறு என மகிழ்ச்சியுற்றான். பாண்டவர்கள் நிஜ உருவில் வெளிப்படப் போகிறார்கள் என்பதை அறிந்து மகிழ்ந்தவன் போல காலையில் தன் 1000 பொற்கதிர்களை வீசிக்கொண்டு ஆதவன் உதயகிரியினின்று செம்மாந்து எழுந்தான்.